அவரோட பார்வை என்னன்னா ஊழியர் பண்ண தப்புக்கு எம்டிஎஃப் விசாரிக்கிறீங்க அவர் பார்வை. ஒட்டு மொத்த அரசியல்ல எல்லாரும் சேர்ந்து அடிக்கிற கொள்ளை அப்படின்றது சுப்ரீம் கோர்ட்டுக்கு புரிய வச்சுட்டா ஸ்டே வெக்கேட் ஆயிடும். செந்தில் பாலாஜி வந்து ஒரு அரெஸ்ட் பண்றாங்க, நெஞ்சு வலி. அவரை பார்க்கறதுக்கு இரவு போறாரு உதயநிதி ஸ்டாலின். போகும்போது 2 பேர் கூட்டு போறாரு, 2 பேரும் விட மாட்டாங்க. இவர் வந்து தள்ளு அவங்கள விடுங்கன்னு சொல்லி அவங்க 2 பேரும் கூட்டு போறாங்க. 2 பேர் யாருன்னா ஒரு ஆகாஷ் ஒருத்தர், இன்னொருத்தர் வந்து விக்ரம் ஜூஜு. 2 பேரும் வந்து திராவிட இயக்கம் தூண்கள் 2 பேர். அந்த தூண்கள் எதுக்கு அவரை பார்க்கணும்? இப்போ எதுக்காக இப்போ வந்து இவ்வளோ பதட்டம் வருது திமுகன்னு சொன்னால், இந்த நான் சொன்ன இந்த 4 பேர் இருக்காங்க இளைஞர்கள், அவங்கள கூப்பிட்டு வச்சு நீங்கள் ஈடியில் ஒரு 2 நிமிஷம் உட்கார வச்சிங்கன்னா பொலன்னு யார் எங்கே யார் வந்தாங்க எப்படி வந்தாங்க எல்லாம் சொல்கிறாங்க. வந்தால் அது எல்லாருக்கும் ஆபத்து. டாஸ்மாக் வந்து ஒரு கார்பரேஷன், நீங்கள் திமுகன்றது கட்சி நடத்துறது திமுக அரசு, ஸ்டாலின் அரசு நடக்குது. டாஸ்மாக்ல கார்பரேஷன்ல ஒரு தப்பு நடக்குதுன்னு ஈடி போகுது. வீட்டுக்குள்ள வரும்போது ஏன் நீங்க அப்படியே கையால் நடுங்குதுன்னா நீங்க அதில் பார்த்து நடத்தும். இதுல என்ன எனக்கு வருத்தம் என்னன்னா, 2 மாசத்துக்கு முன்னாடி உதயநிதி ஸ்டாலின் வந்து ஈடிக்கெல்லாம் பயப்படுறோம் நான் கிடையாது, நான் ஈடியும் பார்ப்பேன் மோடியும் பார்ப்பேன், நான் முத்தமிழ் அறிஞரோட பேரன், முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலினோட மகன் அப்படிலாம் சொல்லிட்டு தெம்பா இருக்க வேண்டியது தானே? ஏன் ஒரு அறிக்கை கூட இல்லை? வணக்கம். இன்று நம்மோடு இணைந்திருப்பவர் பாஜகவின் செய்தி தொடர்பாளர் வழக்கறிஞர் திரு குமரகுரு அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் சார். டாஸ்மார்க் வழக்கில் வந்து அமலாக்கத்துறை விசாரணை தீவிரப்படுத்துச்சு. இதில் திமுகவினுடைய பல நிர்வாகிகள் வந்து சம்மந்தப்பட்டிருக்கிறதுக்காகவும் தகவல்கள்லாம் வெளியாச்சு. ஸோ இந்த சூழ்நிலையில் சமீபமாக அமலாக்கத்துறையுடைய விசாரணையை உச்சநீதிமன்றம் தடை பண்ணிச்சு. இதை திமுகவினுடைய நிர்வாகிகளும் வட்டாரங்களும் பெரிய அளவில் கொண்டாடிட்டு வராங்க. ஸோ இதோட நிலவரம் என்ன சார்? இல்லை, திமுக ஒரு வித்தியாசமான கட்சிங்க. நான் பார்த்த வரைக்கும் அவங்களுக்கு வேணும்னா ஒரு மாதிரி பேசுவாங்க, வேணான்னு ஒரு மாதிரி பேசுவாங்க. அங்கே தடைன்னா கொண்டாடுறாங்க. அதே நேற்று வந்து உயர்நீதிமன்றத்தில் தடை கொடுத்தாங்க. அந்த கவர்னரோட இந்த நியமனம், அந்த அந்த சான்சலர் சொல்லிட்டு அந்த நியமனம் பண்ணதில் பில்லாக பாஸ் பண்ணதுக்கு சுப்ரீம் கோர்ட் வந்து டீம்டு அசென்ட் கொடுத்து அது சட்டமாக்கிடுச்சு. சட்டமாக ஆக்கினதை சேலஞ்ச் பண்ணுறாரு ஒருத்தர், சட்டமாக்கக்கூடாது ஏன்னா யூஜிசி கைட்லைனுக்கு அகேன்ஸ்டாக இருக்குன்னு. அது 2 நீதிபதிகள் ரொம்ப நேரம் கேட்டு ஸ்டே பண்ணாங்க. அதுக்கு தனிப்பட்ட முறையில் நீதிபதிகளை அவங்களோட எங்கெல்லாம் அவங்களோட என்னென்ன தொடர்பு இருக்குலாம் பேசி அவங்கள கண்டபடி அவங்க இதில் வந்து வாட்ஸ்அப்லேயும் சோஷியல் மீடியாவும் திட்டுறாங்க. இங்கே ஸ்டேன்னா பாராட்டணும், அங்கே ஸ்டேனாலும் பாராட்டணும். இல்லை ஸ்டேன்றால் எல்லா பக்கம் பாராட்டணும். இல்லை ரெண்டுமே நல்ல. இப்போ வந்து அவங்களுக்கு வந்து ஒரு ஃபேவரபுளாக கவர்னருக்கு நாங்கள் டீம்டு அசென்ட் கொடுக்குறோம் அப்படின்னு பர்திவாலா ஜட்ஜும் மகாதேவன் ஜஸ்டிஸும் கொடுத்தாங்க. அது ஹிமாலய வெற்றின்னு சொல்லி ஐடிசி சோழலாம் செங்கோல்லாம் கொடுத்து கொண்டாடினாங்க. அதே உச்சநீதிமன்றம் தானே நீட்டு வந்து கம்பல்சரின்னு சொல்லிச்சு. அப்போ அதையும் ஏற்றுக்கணும்ல. செலக்டிவாக இதில் ஏற்றுக்கிறது அதில் வேண்டான்றது திமுகவோட நிலைப்பாடு. அதில் வந்து அவங்களோட டிஎன்ஏ அப்படி தான். அவங்க எது வேணுமோ அதை எடுத்துப்பாங்க, வேணான்னு விட்டுருவாங்க. இப்போ நம்ம சொல்கிறது என்னென்னா, இதில் தடை அப்படின்னு நேற்று நாங்கள் நிறைய பேர்ட்டு பேசும்போதுலாம் பப்ளிக் வழக்கறிஞர்களுக்கு தெரியும், ஜென்ரல் பப்ளிக் நினைக்கிறாங்கன்னா என்ன சார் இப்படி பண்ணிட்டாங்க இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு. நான் சொன்னது தடை அப்படிங்கிறது என்னென்னா, முதல்ல மனு விசாரணைக்கு வரும்போது இந்த மனுவை தொடர்ந்து அனுமதித்தால், அவங்க விசாரிக்கிறதுக்கு அனுமதித்தால் என்ன கஷ்டம் நடக்கும், இல்லை ஸ்டே பண்ணிவிட்டு தீர விசாரித்து அதுக்கப்புறம் அதை வந்து ஒரு தீர்ப்பு கொடுக்கலாமான்றது தான் இன்ட்ரீம் ஸ்டே. இன்னும் மக்களுக்கு புரிகிற மாதிரி சொல்லணும்னா, இப்போ சப்போஸ் ஒரு வீடு இடிக்கிறாங்க வச்சுக்கோங்க, நோட்டீஸ் வந்துருச்சு, நாளை காலையில் வீடு 10 மணிக்கு இடிக்க போகிறோம் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா உடனே ஒரு உயர்நீதிமன்றத்துக்கு வராரு, இந்த மாதிரி அந்த வீடை இடிக்க போகிறாங்கன்னு சொன்னால் உடனே என்ன பண்ணுவாங்கன்னா, வீடை இடிக்க அதாவது அது பரவாயில்ல இடிக்கிட்டோம், நம்ம பேசிட்டு நீங்கள் ஆர்கியூ பண்ணுங்கன்னு சொல்ல மாட்டாங்க. முதல்ல வீட்டை இடிக்கிறது நிறுத்திடுவாங்க. ஏன்னா இடிச்சிட்டா திருப்பி கட்ட முடியாது. ஸோ இடிக்கிறது நிறுத்திட்டு ஒன்று பண்ணுங்கள், 2 வாரம் டைம் கொடுக்குறேன், கார்பரேஷனோ சிஎம்டிஓ உங்கள் முழு விளக்கத்தை கொடுங்கன்னு 2 வாரம் பொறுத்து. என்ன சார் என்னங்க ஐயா, அது வந்து கட்டடத்துக்கு அனுமதியெல்லாம் கட்டியிருக்காங்க, நீர்நிலையில் கட்டியிருக்காங்கன்னு. நீர்நிலை கட்டுறமா அது ஏன்ப்பா இது சொல்லாமல் மறைச்சிட்டேன், 2 நாளில் இடிங்க அப்படின்னு கொடுப்பாங்க. அப்போ இடிக்கிறது கன்ஃபார்ம். ஆனால் அந்த தடை வந்தவொடனே குதிக்கக்கூடாது. தடை வந்துருச்சு நம்ம வாழ்க்கை ஃபுல்லாக அங்கே தான் அந்த வீட்டில் இருக்க போக நினைக்கக்கூடாது. நீதிபதிக்கு என்னென்னா முழுமையாக ஆராயறதுக்கு டைம் வேணும். அதுக்குள்ளே இதை நீங்கள் அனுபவிச்சுட்டா திருப்பியும் மாற்ற முடியாது. அதே மாதிரி இடி விஷயத்துலையும் நீங்கள் இன்வெஸ்டிகேஷன் கண்டினியூ பண்ணுங்கன்னு சொன்னால் ஒருவேளை அது ஏகப்பட்ட பாதிப்பு உண்டாக்குமோ அப்படிங்கிறதுனால அப்படி நிறுத்துங்க. எல்லாத்தையுமே நம்ம விவரமாக விசாரித்து நீங்கள் கவுண்டர் அஃபிடேவிட் போடுங்க, உங்களுக்கு என்ன நியாயம்னு சொல்லுங்கள், எல்லாம் கேட்டுட்டு நாங்கள் பண்ணுறோம். ஆனால் அதுக்கு முன்னாடி தடை கொடுத்ததுக்கு மெயின் காரணம் என்ன நினைக்கிறாங்கன்னா, அவங்க சுப்ரீம் கோர்ட் வந்து இவங்க கொடுத்த விஷயத்தை தவறாக அவங்க லீட் பண்ணிட்டாங்க. மனுதாரர் என்ன சொல்கிறாங்கன்னா, ஏற்கனவே வந்து 41 எஃப்ஐஆர் இருக்குது, அதெல்லாம் இண்டிவிஜுவல் மேலே இருக்கிற எஃப்ஐஆர். ஒரு ஒயின் ஷாப்பில் ஒரு ஊழியர் பண்ண தப்புக்காக போட்ட எஃப்ஐஆர், அதுக்கு டாஸ்மாக் எம்டி எப்படி பொறுப்பாவார் அப்படின்னாங்க. அதுதான் விளக்கமாக போடுற மனுவில் நம்ம கவுண்டரில் என்ன போடுவாங்கன்னா, இது டாஸ்மாக் எம்டி ஏன் தொடர்பு வருதுன்னா,
ஒரு இடத்துல இதில் நம்ம கரிசப்பட்டியோ ஆண்டிப்பட்டியிலோ ஒரே ஒரு ஒயின் ஷாப்பில் நடந்திருந்தால் அது அந்த ஒயின் ஷாப் ஓனர் தப்பு, அந்த மேனேஜரோ தப்பு. தமிழ்நாடு முழுக்க எல்லா ஒயின் ஷாப்லேயும் இன்னி வரைக்கும், இப்போ நம்ம பேசிட்டு இருக்கிற இன்னி வரைக்கும் 10 ரூபா வாங்கிட்டு இருக்காங்க. அப்போது 10 ரூபா வாங்குறத மந்திரிக்கு தெரியாமல் வாங்கியிருக்காங்கன்னு சொன்னால் மந்திரி வேஸ்ட்டு, மந்திரி அன்ஃபிட். ஒரு எம்டிக்கு தெரியாமல் வாங்கியிருக்காங்கன்னு சொன்னால் எம்டியாக இருக்குது அன்ஃபிட் அவர். ஆனால் எம்டிக்கு தெரிஞ்சு வாங்கியிருந்தாங்கன்னா தானே முடியும். ஒருத்தர்னா நம்ம வந்து எஃப்ஐஆர் போட்டு உள்ள அனுப்பலாம். என்டையர் சிஸ்டமே வந்து திருடுதுன்னு வச்சுக்கிங்களேன். எல்லா கடையிலும் திருடுறாங்கன்னா அப்போ யார் திருடுறது, யாரோட கன்சென்ட்டோடு திருடுறாங்கன்னு கேட்டால் எம்டி மந்திரியோட திருடுறாங்க. அதுக்கு தான் என்னன்னா கரூர் கம்பெனின்னு ஒன்று இருக்குது. சாயங்காலமான நோட் எடுத்துகிட்டு போயிட்டு இங்கே எத்தனை பாட்டில் போச்சு, அந்த பாட்டில் இன்ட்டு 10 கொடுன்னு வாங்கிட்டு போகிறாங்க. அப்போ இது கலெக்ட் பண்ணுறது யார்? நீங்களும் நான் கலெக்ட் பண்ண முடியுமா? மந்திரியோட தயவு இல்லாமல், ஆளுங்கட்சி தயவு இல்லாமல் கலெக்ட் பண்ண முடியுமா? போலீஸுக்கு ஃபோன் பண்ணால் உங்களை உள்ளே வச்சுருவாங்க. கரெக்டாக கலெக்ட் பண்ணுறாங்க. அப்போது இது எல்லாம் சேர்ந்து பண்ணுற ஊழல்ன்றதை சுப்ரீம் கோர்ட்டுக்கு புரிய வைக்கணும். நீங்கள் அவங்க நினச்சிட்டு இருக்காங்க தனி ஒரு நபர் இல்லை, ஒட்டு மொத்தம் நடக்கிறது. ரேஷன் கடையில் வந்து ஒரு 2 கிலோ அரிசி எக்ஸ்ட்ரா போட்டு உங்கள்கிட்ட ஒரு 50 ரூபா வாங்கினா தனி மனிதனுக்கு இது. ஒட்டு மொத்தம் எல்லா ரேஷன் கடையிலையுமே 2 கிலோ கொடுத்து 50 ரூபா கொடுமான்னு கேட்டேன். அது ஏன் அப்படி ஓப்பனாக சொல்கிறேன்னா, இன்னும் சுப்ரீம் கோர்ட்டுக்கு அந்த வீடியோலாம் காமிக்கல, நடந்த வீடியோலாம். நீங்கள் தனிப்பட்ட முறையில் எங்கேயாவது நீங்கள் வந்து ஒரு உதாரணத்துக்கு டாக்ஸி டிரைவர் இருக்கார், ஒரு 10 ரூபா, ஆட்டோ டிரைவர் 100 ரூபா எக்ஸ்ட்ரா கேட்டு வச்சிங்களேன், நான் வீடியோ எடுக்கிறேன்னு சொன்னால் அம்மா வீடியோவில் எடுக்காதமான்னு தட்டி விட்டு போயிடுவார். ஏன்னா வீடியோ எடுத்தாருன்னா அவருக்கு பிரச்சனை, நாளைக்கு போலீஸ் அரெஸ்ட் பண்ணுவாங்க, இதெல்லாம் இருக்குது. ஆனால் ஒரு ஒயின் ஷாப்பில் வீடியோ எடுக்கிறியா, நல்லா எடு, கேமரா வச்சு எடு, லைட் ஒன்றா போட்டுமான்னு சொல்கிறாருல்ல அந்த ஆள். ஏன் சொல்கிறாருன்னா, நானாக வாங்குறேன், சுத்தமாக பயம் இல்லை நானாக வாங்குறேன், பயம் இல்லை. இதை நான் எனக்கு வாங்கினா தான் பயப்படுவேன். வாங்குறது மேலே நல்ல ஃபோட்டோ எடுப்பா, நல்ல லைட் ஒன்று வேணுமா, நான் ஒன்றா லைட் போட்டோமான்னு கேட்குறாரு. அப்போ என்ன தைரியம் வந்ததுன்னா, அதுதான் சுப்ரீம் கோர்ட்டுக்கு நாளைக்கு புரிய வைக்கணும். இந்த பாருங்க, இந்த மாதிரி ஒரு அரசு ஊழியர் சொல்கிறாருன்னா யாரோட தைரியத்தில் சொல்கிறாரு? மேலே இருக்கிற தைரியத்தை சொல்கிறாரு. அதுதாங்க சொல்கிறோம். டெய்லி 1 கோடி பேர் குடிக்கிறாங்க, ஒரு நாளைக்கு 10 கோடி, மாதம் 300 கோடி, வருஷத்துக்கு வந்து 3600 கோடின்னு சொல்கிறோம். 5 வருஷத்துக்கு எத்தனை ஆயிரம் கோடின்றதாங்க எங்களோட பிரச்சனை. இது கண்டிப்பாக எம்டிக்கு தெரியும். எம்டிக்கு ரதீஷ் வந்து ஃபோன் பண்ணி இந்த மாதிரி பாட்டில் கொடுங்க, இந்த ஆலை கொடுங்கன்றாரு. சரி தம்பின்னு சொன்னார்னா இவருக்கு ரதீஷுக்கு என்ன இது? ரதீஷ் என்ன ஐஏஎஸ் படிச்ச எம்டியா? எங்கேருந்து வந்தார் அவர்? ஐஐடி ஸ்டூடெண்ட் அவர் யார்? அப்புறம் பார்த்தீங்கன்னா அவருக்கும் உதயநிதி ஸ்டாலினுக்கு லிங்க், உதயநிதி ஸ்டாலினுக்கும் ஸ்டாலின் அவர்களுக்கு லிங்க், அவங்க அடுத்தது அவங்க துறையில் டாஸ்மாகில் செந்தில் பாலாஜிக்கு லிங்க், இப்போ முத்துசாமி. ஒட்டு மொத்த அரசியலில் எல்லாரும் சேர்ந்து அடிக்கிற கொள்ளை அப்படின்றது சுப்ரீம் கோர்ட்டுக்கு புரிய வச்சுட்டா ஸ்டே வெக்கேட் ஆகிடும். அதான் சார். இப்போ அவங்க தொடர்ந்து இன்னொன்றும் சொல்லிட்டு வந்தாங்கல்ல, மனித உரிமை மீறல் இருக்குது, அவங்க அமலாக்கத்துறையினுடைய விசாரணையில் மனித உரிமை மீறல் நடந்துக்கிட்டே இருக்குது, பெண் ஊழியர்களை சரியாக பயன்படுத்தலை, அவங்க விசாரிக்கலை, அந்த ரூல்ஸ் எல்லாம் பயன்படுத்தலை அப்படிங்கிறத குற்றச்சாட்டு வச்சுட்டே இருந்தாங்க. ஸோ அதை ஒட்டியும் இந்த தீர்ப்பு வந்து இடைக்கால தடை வந்ததையும் அதுக்கெல்லாம் அவங்க மனித உரிமைக்கெல்லாம் போல. சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ் நீதியரசர் வந்து தலைமை நீதியரசர் என்ன சொல்கிறாருன்னா, ஃபெடரல் ஸ்ட்ரக்சருக்கு அகேன்ஸ்டாக இருக்குது. நீங்கள் பாட்டு நேராக போய் ஒரு டாஸ்மாக் எம்டியை போய் நீங்கள் வந்து விசாரிக்கிறீங்க ஒரு ஊழியர் பண்ண தப்புக்கு. அவரோட பார்வை என்னன்னா, ஊழியர் பண்ண தப்புக்கு எம்டியை போய் விசாரிக்கிறீங்க தான் அவர் பார்வை. அதை நம்ம சொல்லிட்டோம்னா டாஸ்மாக் தான் இல்லை முழுக்க அவங்க சொல்கிற இன்ஸ்ட்ரக்ஷனில் தான் இவங்க கலெக்ஷனே பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டீங்க வச்சுங்களேன், ஆட்டோமேட்டிக்காக ஸ்டே வெக்கேட் ஆகிடும். ஒன்று, மனித உரிமை மீறல் பற்றி திமுக சொல்லுதுன்னா அது வந்து எப்படி சிரிக்கிறதுன்னு தெரியல. நேற்று கூட சவுக்கு சங்கர் ஒன்று போட்டிருந்தார். அவரோட கேமராமேன் வந்து 2023 ஹெல்மெட் போடாமல் போனாராம். அதுக்கு ஃபைன் போட்டு பணம் கட்டலன்னு சொல்லி வீட்டில் போய் 1 மணிக்கு ராணுவம்லாம் அட்டாக் பண்ணுற மாதிரி ஊரி தாக்குதல் மாதிரி உள்ளே குதிச்சு அந்த பைக் எடுத்துகிட்டு போயிருக்காங்க. இது ஒரு ஆட்சி. இந்த ஆட்சிக்கு வந்து ஒரு உரிமை மீறல் வேறு. அதில் ஒரு அவர் வீட்டில் போய் மலம் கலந்து தண்ணீரை ஊற்றுறாங்க. அதை லீட் பண்ணிட்டு வர ஒரு லேடி அட்வொகேட்டை காமிக்கிறாங்க, படிக்கிற ஒரு லேடியை. 2 மாதமாக அவங்களுக்கு வந்து எந்த விதமான அரெஸ்ட்டும் இல்லாமல் முன்ஜாமீன் கொடுக்கறதுக்கு நோ அப்ஜெக்ஷன் சொல்லாத மாதிரி லைட்டாக சொல்லி வெளில அமிச்சிட்டாங்க. அரக்கோணத்தில் ஒரு பொள்ளாச்சிக்கு ஈக்குவலான ஒரு சம்பவம். அவருக்கு ஆன்ஸ்பெக்டிவ் பெயில் இல்லை, ஆன்ஸ்பெக்டிவ் முன்ஜாமீன் கொடுக்குற அளவுக்கு முன்ஜாமீன் எப்படி கொடுப்பாங்க கோர்ட்டு? இவங்க சொல்லாமல் இவங்க ஸ்டப்பானா வந்து நோன்னு சொல்லினா கொடுப்பாங்களா? இல்லைங்க நல்லா வருங்க, ரொம்ப நல்லா வருங்க, டெய்லி வர சொல்லுங்க, நாங்கள் பார்த்துக்கிறோன்னு சொன்னால் தானே கொடுப்பாங்க. அப்போ இவ்வளவும் பண்ணுற இவங்க வந்து மனித உரிமை மீறலை பற்றி பேசுகிறாங்க. சிரிக்க தான் முடியும். பட் என்ன நினச்சாலும் இனிமேல் அவரால் மாற்ற முடியாது, தப்பிக்க முடியாது. ஏன்னா எல்லா எவிடன்ஸும் கிடச்சிருச்சு. பப்ளிக்காக தெரிஞ்ச எவிடன்ஸ் என்னென்னா, செந்தில் பாலாஜி வந்து ஒரு அரெஸ்ட் பண்ணுறாங்க, அரெஸ்ட் பண்ண நெஞ்சுவலி அனுப்புமே, நெஞ்சுவலி வந்துருச்சு. அவர் போய் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் இருக்கார். அவரை பார்க்குறதுக்கு இரவு போகிறாரு உதயநிதி ஸ்டாலின். ஒரு ரெட் கலர் டிஷர்ட் போட்டு ரவுண்ட் நெக் போட்டு போகிறாரு. அவர் தான் டெப்டி சிஎம், நமக்கு வேறு வழி இல்லை. போகிறாரு. போகும்போது 2 பேர் கூப்பிட்டு போகிறாரு. 2 பேர் விட மாட்டாங்க. இவர் வந்து தள்ளு, அவங்கள விடுங்கன்னு சொல்லி அவங்க 2 பேரும் கூப்பிட்டு போகிறாங்க. 2 பேர் யாருன்னா, திராவிட இயக்கத்தின் 50 தலைவர்கள் 2 பேர். அது என்வி நடராஜன் அப்படி நினச்சிக்காதீங்க, நெடுஞ்செழியன்லாம் கிடையாது. 2 பேர் வந்து ஒரு ஆகாஷ் ஒருத்தர், இன்னொருத்தர் வந்து விக்ரம் ஜூஜு. 2 பேரும் வந்து திராவிட இயக்கத்தின் தூண்கள் 2 பேர்.
அந்த தூண்கள் எதுக்கு அவரை பார்க்கணும்? நான் என்ன சொல்கிறேன், ஒருத்தர் ஐசியூவில் படுத்திருக்காருன்னா உங்களுக்கு வேண்டியவர்னா நீங்கள் போய் பார்ப்பீங்க, உங்கள் ஃபேமிலியில் இருக்க கூட்டு போவீங்க. ஏன்னா உங்கள் ஃபேமிலி எல்லாரும் தெரியும். இல்லை அவங்க ஃபேமிலி 2 பேரும் கூட்டு போவீங்க. இப்போ இவங்க 2 பேரும் கூட்டு போகிறதுனால என்ன சொல்ல வரீங்கன்னா, இவங்க 2 பேருக்கு அவர் ஏற்கனவே தெரியுன்றீங்களா? இல்லை, தெரிஞ்சது ரெண்டு வகை தான் இருக்கும். ஒன்று, இவங்க 2 பேருக்கு அவரை தெரிஞ்சால் தான் கூட்டு போக முடியும். ஏங்க என் ஃப்ரெண்டு ஒருத்தர் ஐசியூவில் இருந்தாருன்னா அவருக்கு தெரியாத நான் கூட்டு போகணும் உள்ள. அவரை தெரியாத யாராவது ஒருத்தர் கூட்டு போவாங்களா? அவருக்கு நல்லா தெரிஞ்சதான் கூட்டு போங்க. அப்போ செந்தில் பாலாஜிக்கு 2 பேர் ஏற்கனவே தெரியுன்றீங்களா? தெரிஞ்சாலும் மாட்டிக்கிட்டீங்க. இல்லை இந்த 2 பேரும் கூட்டு போயிட்டு நீங்கள் இத்தனை வருஷமா இந்த மூளையை கசைக்கு நீங்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டு இந்த விஞ்ஞான ஊழலை கண்டுபிடிச்சிங்க, இந்த ஊழலை இந்த குழந்தைங்களுக்கு சொல்லிக் கொடுங்கன்னு சொல்லலாம். அதான் அர்த்தம். அப்படி தானே கூட்டு போக முடியும். அப்பா எப்படி பண்ணுறீங்கன்னா சொல்லிக் கொடுங்கன்னு. அப்படி சொல்லிக் கொடுத்தது தான் இவங்க 2 பேருக்கும். அதாவது பணம் வரும், நீ எங்கே கொண்டு போய் வைக்கணும், எப்படி வைக்கணுன்றதை சொல்லிட்டாங்க. அவர் உள்ளே இருந்த 461 நாளில் மட்டுமே இவ்வளவு ஆயிரங்கள் கோடி, இத்தனை 1000 கோடி சம்பாதிச்சிருக்காங்க. சின்ன பசங்க 26, 27 வயசு எல்லாருக்குமே பணம் திடீர்னு பார்த்தா 8000 கோடி 10,000 கோடின்னா அவங்க என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் வாட்ச் மட்டுமே 210 கோடிக்கு வாங்கிட்டு அதை இன்ஸ்டாகிராமில் போடுற அளவுக்கு இன்னசென்ட்டாக இருக்கிறாரு அந்த விக்ரம் ஜூஜு. அது ஒரு ஃபோட்டோ போட்டு சுற்றி ஒரு 12 வாட்ச் இருக்குது. 12 வாட்சோட இதுவும் போடுறாரு, விலையும் போடுறாரு. அவங்கள இன்னசென்ட்டு நினைக்கிறதா இல்லை இவ்வளோ திமிர் பிடிச்சவங்க நினைக்கிறதா எப்படின்னு தெரியல. ஆனால் மாட்டிக்கிட்டாங்க. இனிமேல் அதுலேருந்து வெளியில் வர்றதுன்றது விக்ரம் ஜூஜு, நரன் நாயுடு, சுஜன் ரெட்டி, இவர் ஆகாஷ், நம்ம ரதீஷ், இவங்க எல்லாரோட அந்த 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 அக்வைண்டன்ஸ் இருக்குல்ல, பழக்க வழக்கம், அது இனிமேல் இல்லைன்னு சொல்கிறதுக்கு யாராலையும் முடியாது. ஏன்னா மாட்டிக்கிச்சு. 174 ஸ்கொயர்ன்றது அந்த எம்ஆர்சி நகரில் இருக்கிற ஃப்ளாட்டில் அன்றைக்கி சீல் பண்ணிட்டு வந்துட்டாங்க. சீல் பண்ண மட்டும் திறந்துருந்தா உள்ளே எவ்வளோ போதைப் பொருள் கிடச்சிருக்குன்னு தெரியல. அங்கே தான் எல்லோரும் கூடுவாங்களாம். அது நீங்கள் 2-3 பேருக்கு இப்போ எதுக்காக இப்போ வந்து இவ்வளோ பதட்டம் வருது திமுகன்னு சொன்னால், நான் சொன்ன இந்த 4 பேர் இருக்காங்க இளைஞர்கள், அவங்க 4 பேர் எல்லாருமே வாழ்க்கையை இன்னும் உணராதவங்க, இன்னும் வாழ்க்கை அடிபடாதவங்க. அவங்கள கூப்பிட்டு வச்சு நீங்கள் ஈடியில் ஒரு 2 நிமிஷம் உட்கார வச்சிங்கன்னா பொலன்னு யார் எங்கே யார் வந்தாங்க எப்படி வந்தாங்க எல்லாம் சொல்கிறாங்க. வந்தால் அது எல்லாருக்கும் ஆபத்து. அதனால தான் முதல்ல போய் ஹைகோர்ட்டில் ஸ்டே வாங்கன்னு கேட்குறாங்க. முடியலன்னா சுப்ரீம் கோர்ட் போகிறாங்க. சுப்ரீம் கோர்ட் முடியல திரும்பி ஹைகோர்ட்டுக்கு வராங்க. ஹைகோர்ட்டில் ஓகே ஆனதுக்கு திரும்பி சுப்ரீம் கோர்ட் இந்த அளவுக்கு தமிழக அரசியாக பதட்டப்படுதுன்றதை எனக்கு நீங்கள் ரொம்ப சிம்பிளாக ஒரு கேள்வி கேட்கணும். மக்கள்கிட்ட திமுகன்னு கேட்குறேன். டாஸ்மாக் வந்து ஒரு கார்பரேஷன், நீங்கள் திமுகன்றது கட்சி நடத்துறது திமுக அரசு, ஸ்டாலின் அரசு நடக்குது. டாஸ்மாகில் கார்பரேஷனில் ஒரு தப்பு நடக்குதுன்னு ஈடி போகுது. நீங்கள் என்ன பண்ணுவீங்க? கையை தூக்கிட்டு உடனே நல்லபடியாக விசாரிச்சு சொல்லுங்கள், எனக்கு அறியாமையே தப்பு நடக்குதா டாஸ்மாகில் அப்படி தானே சொல்லுவீங்க? அப்படி தான். இப்போ நம்ம ஒரு நிறுவனம் நடத்துறீங்க, ஒரு டிபார்ட்மெண்ட்டில் சின்ன ஒரு டவுட் இருக்குன்னு ஒரு ஸ்குவாட் வந்து டிபார்ட்மெண்ட்டில் போகுதுன்னா, இது போயிட்டு வரட்டும், என்னங்க நீங்கள் நடத்துறீங்க நிர்வாகம், உங்கள் ஸ்குவாடில் இப்போ உங்கள் இதில் டிபார்ட்மெண்ட்டில் தப்பு நடந்திருக்குன்னா உங்களுக்கு தெரிஞ்சுக்கலாம்ல. வீட்டுக்குள்ளே வரும்போது ஏன் நீங்கள் அப்படியே கைகால் நடுங்குதுன்னா நீங்கள் அதில் பார்ட்டுன்னு அர்த்தம். கலெக்டரை போயிட்டு எவ்வளோ மண் எடுத்தீங்கன்னு கேட்டால் தமிழக அரசு போகுது உயர்நீதிமன்றத்துக்கு. கலெக்டர் தானே கேட்குறாங்க, கலெக்டர் கொடுத்துருப்பாங்க. ஏன்னா கலெக்டர் போனோன்னா உண்மையை ஒத்துப்பாங்க. யார் சொல்லி கொடுத்தீங்கன்னா நானாங்க கொடுத்தேன், எல்லாம் அவர் சொல்லி தாங்க கொடுத்தேன், சோன்னு சொல்லிட்டாங்கன்னா மாட்டிப்பீங்கல்ல. அதனால சேஃப்கார்டு பண்ணுறதுக்கு திமுக அரசு அப்படியே பதட்டப்படுது. அப்படின்னா இப்போ ஐஏஎஸ் அவர்கள் வந்து அப்ரூவல் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குதுன்ற இல்லை, அது அப்ரூவல் ஆவாரான்றது அவர் தான் முடிவு பண்ணணும். நம்ம ஆனால் ஒரு ஒரு எம்டியா ஒரு ஐஏஎஸ்ஸா நீங்கள் ஏன் தம்பிகிட்ட பேசுனீங்க, யார் அந்த தம்பி அப்படின்னு கேட்கும்போது ஒரு எம்டியா அவர் என்ன பதில் சொல்லியிருப்பான்றது உங்களுக்கும் தெரியும், எனக்கும் தெரியும். அவருக்கு ரதீஷ்க்கு என்ன சம்மந்தம்? எங்கள் அக்கா பையன்னு சொல்ல முடியாது, ஏன்னா எங்கே ப்ரூஃப் இல்லை. அவர் ஆமாங்க யாருக்கு ப்ரூஃப்னு தெரியும், யாரோட க்ளோஸ்ன்னு தெரியும். நல்லா மாட்டிக்கிட்டாங்க. இதில் என்ன எனக்கு வருத்தம் என்னன்னா, 2 மாதத்துக்கு முன்னாடி உதயநிதி ஸ்டாலின் வந்து அவங்க அப்பா பேசினால தட்டிப்பார் தூக்கிப்பார் அப்படின்னு சொன்னார். அதே மாதிரி உதயநிதி ஸ்டாலின் ஈடிக்கெலாம் பயப்படுறோம் நான் கிடையாது, நான் ஈடியும் பார்ப்பேன் மோடியும் பார்ப்பேன், நான் முத்தமிழ் அறிஞரோட பேரன், அப்புறம் இன்னும் சொன்னார் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலினோட மகன் அப்படிலாம் சொல்லிட்டு தெம்பா இருக்க வேண்டியது தானே. ஏன் ஒரு அறிக்கை கூட இல்லை விட்டுருக்கலாம்ல? இப்பவும் சொல்கிறேன், ஈடி நீங்கள் என்ன ஒன்றும் பண்ண முடியாது. ரதீஷ் எனக்கு யாருன்னே தெரியாது, ஜூஜு யாருன்னே தெரியாது சொல்ல வேண்டியது தானே. ஏன் அப்பாவும் பையனும் ஒருத்தர் கூட ஒரு ஸ்டேட்மெண்ட் விடல? அப்போ அவங்களோட இந்த இதில் சினிமாவில் வர மாதிரி என் மேலே கை வச்சு பாருணும்ல, கை வச்சுட்டா வச்சு பாருன்னு சொன்னோம். அதே மாதிரி காமெடி மாதிரி தானே இருக்குது. இதுக்கு மேலே அவங்கள என்ன பண்ண முடியும்? இதை திமுக தொண்டர்கள் தான் புரிஞ்சுக்கணும், நான் புரிஞ்சுக்கிறது இல்லை. திமுக தொண்டர் புரிஞ்சுக்கணும். என்ன பேச்சு பேசுனாங்க, மானம் ஈனம் சூடு சொரணை இருந்தால் நீட்டுக்கு வாங்கிடலான்னாங்க. இப்போ கேட்டால் சட்டப்பூர்வமாக எனக்கு தெரிவிட்டு இருக்கோன்றாங்க. இப்போ எவ்வளோ பெரிய தப்பு பண்ணுறாங்கன்றது திமுக அரசை பற்றி அவங்க மக்கள் புரிஞ்சுக்கணும். வைகோ கூட சொல்லியிருந்தாப்புல, ஈடியை பார்த்துலாம் ஸ்டாலின் பயப்பட மாட்டார். அதெல்லாம் நீங்கள் பேட்டி கேட்கும்போது சீரியஸாக பேட்டி கேட்டீங்க. இப்போ நீங்கள் திடீர்னு காமெடி பண்ணுறீங்க என்கிட்ட. வைகோவை பற்றி எதுக்கு பேசுகிறீங்க? இப்போ சிரிக்கிறது உங்கள் போர் அடிக்குதுன்னா சரிங்க. வைகோ வந்து இன்னும் நம்ம ஒரு பொலிட்டிக்கல் லீடராக வச்சுருக்கீங்களா தமிழ்நாட்டில்?
எப்பேற்பட்ட தலைவருங்க, எப்பேரெல்லாம் எத்தனை இளைஞர்கள் வாழ்க்கையை நாசமாக்கிட்டு இன்னைக்கு கனிமொழிகிட்ட மன்னிப்பு கேளுன்னு கேட்குறாரு. அவர் கட்சியை ஆரம்பிச்சது எதுக்குன்னு எல்லாருக்கும் தெரியும். அந்த 9 பேர் செத்தாம பாருங்க, அவங்க குடும்பத்துக்கு நான் சொல்லிக்கிறேன், பாவம். நீங்கள் உங்கள் பையன் செத்ததுக்கெல்லாம் வைகோ என்ன பரிகாரம் பண்ண போகிறது தெரியல. அவருக்காக செத்தவங்க எல்லாருமே. திருப்பியும் போயிட்டு தளபதி ஸ்டாலின் மாதிரி திறமையானவர் இல்லைன்னாரு. ஸ்டாலின் இஸ் நோ மெட்டீரியல் டு மீ. அவர் ஒரு இடமும் தெரியாதுன்னு சொன்னவர் இன்னைக்கு தளபதி ஸ்டாலின் தான் இன்னைக்கு நமக்கு இந்த கட்சியை காப்பாற்றுறதுக்கும் தமிழகத்துக்கும் ஒரே ஆள். இது ஒரு பொழப்பு. அவரை பற்றி ஏன் பேசுகிறீங்க? வேற யாராவது பற்றி கேளுங்க. ஆமாம் சார். இப்போ அந்த இடி ரைடில் வந்து திமுக இன்னொரு குற்றச்சாட்டையும் வச்சுட்டே இருந்தாங்க. தொடர்ந்து அமைச்சர்கள் மீது வழக்கை வந்து முடிச்சு வச்ச வழக்கையும் திருப்பி எடுத்து நடத்துகிறதாகவும், அமலாக்கத்துறையுடைய இந்த விசாரணை எல்லாமே அரசியல் பழிவாங்கல். இந்த கடந்த 1996, 2001, 2006, 2011 இந்த 10 வருட ஆட்சியில் திமுக வந்து என்னென்னலாம் தம் மேலே வழக்கு போட்டிருந்தாங்களோ அத்தனையுமே நீதிமன்றத்தில் போயிட்டு டிஸ்சார்ஜ் பண்ணி வெளில வந்துட்டாங்க, யாருக்கும் தெரியாமல். இதான் நீதியரசர் ஆனந்த் வெங்கடேஷ் அவர்கள் 10 வருஷம் பொறுத்து எடுத்து ஏதோ ஒன்று கண்டுபிடிக்கும் போது ஒன்று மாட்ட அவர் ரொம்ப படிப்பார். அப்படியே உள்ளே போய் பார்த்த உடனே இன்னும் இவ்வளோ ஓப்பனாக பண்ணியிருக்காங்கன்னு சொல்லி அவரை சோமோட்டோவை ரிவிஷன்லாம் எடுத்து அதை எடுத்து சுப்ரீம் கோர்ட் பண்ணலான்னு சொல்லி அவர் ஒரு 4 பேருக்கு பண்ணாருன்னா, அவருக்கு அப்புறம் வந்து நீதியரசர் வேல்முருகன்றவர் அவர் இன்னும் 4 பேர் திருப்பி அமைச்சிட்டார். எல்லாரும் பண்ணதான் தப்பு. ஏன் 2 பேருக்கு ஒரே வியூவா? பழிவாங்கிற நடவடிக்கை என்ன? 2 பேருக்கு ஒரே மாதிரி பழிவாங்குவாங்களா? இல்லை திமுக அவங்களுக்கு பிடிக்காதா? எப்படி அது? சட்டப்படி பண்ணுறாங்க. உங்களால் முடிஞ்சால் நேராக போய் லோயர் கோர்ட்டில் பார்த்துட்டு வாங்க. அது ஓப்பனாக தெரியுதுங்க. யார் சார்ஜ் ஷீட் போட்டாங்களோ அவங்களே ஆட்சிக்கு வந்ததுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் விசாரிக்கணுங்க, சார்ஜ் ஷீட் எடுத்துகிட்டு போகிறாங்கன்னு சொல்லி எடுத்துகிட்டு போயிட்டு ஃபர்தர் இன்வெஸ்டிகேஷன் சொல்லி திரும்ப போடுறாங்க. இந்த புனிதமான மக்கள் மேலே எப்படி சார்ஜ் ஷீட் போட்டாங்கன்னு எனக்கு தெரியலைங்க, தயவுசெய்து இதை ரிசார்ஜ் பண்ணுங்கன்ட்டாங்க. கோர்ட்டும் ரிசார்ஜ் பண்ணி பழிவாங்க நடவடிக்கைன்னு இப்போ திருப்பி எங்கே போயிருக்கு? கோர்ட்டு தானே போயிருக்கு. மோடி விசாரிப்பாருன்னு சொல்லியே கோர்ட்டு தானே போயிருக்கு. சிஆர்பிசி படி பிஎன்எஸ்எஸ் படி தானே போயிருக்கு. நேராக போய் அங்கே போய் பாருங்கள், இது தப்புங்க, வழக்கே தப்புங்க, பழிவாங்க நடவடிக்கை. ஏன்னா அவங்களுக்கு ஏன் இவ்வளோ பயம்னா, அவங்க பண்ணிட்டு வந்து தப்பு. நாங்கள் தான் படிக்கிறோமே, நான் ஒவ்வொரு ஜட்ஜ்மெண்ட் வரும் நாங்கள் படிப்போம். எங்களுக்கே வந்து இன்னும் இவ்வளோ மோசமாக பண்ணியிருக்காங்க. ஆட்சி வருது, அடுத்த நாள் போய் இப்படி பெட்டிஷன் போடுறாங்க, அடுத்த நாள் எல்லாத்தையும் வித்ட்ரா பண்ணிட்டு போகிறாங்க. இதெல்லாம் ஆட்சியாக? இது யாருக்கும் தெரியாமல் இருந்தது. நீதியரசர் ஆனந்த் வெங்கடேஷ் வந்து அது எடுத்ததுக்கப்புறம் தான் எங்களை போன்றவர்களாம் அதை படிக்க ஆரம்பிக்கும் போது இவ்வளோ மோசமாக நடக்க முடியும், ஒரு சட்டத்தை இப்படி இல்லாமல் வளைக்க முடியும் அப்படின்னு தெரியுது எங்களுக்கு. 2 வழக்குங்க டாஸ்மாகில். ஒன்று வந்து செந்தில் பாலாஜி மேலே போடப்பட்ட அந்த 3 வழக்குகள், வேலை வாங்கி கொடுக்குறேன்னு சொல்லி ஏமாற்றிட்டு பணம் திருப்பி கொடுத்து குவாஷ் பண்ணிட்டு சுப்ரீம் கோர்ட்டில் போய் எப்படி லஞ்ச பணத்தை திருப்பி கொடுத்தீங்கலாம் கேட்டு அதில் தான் அவர் அரெஸ்ட் பண்ணி உள்ள அது தனியாக போயிட்டுருக்கு. இது வந்து 41 எஃப்ஐஆர் வந்து தமிழ்நாடு முழுக்க பாட்டிலுக்கு மேலே 10 ரூபா வாங்குறேன், மூடியை வந்து ஏலம் விடுறாங்க, யாருக்கும் தெரியாமல் பண்ணுறாங்கன்னு சொல்லி நடக்கிற தப்பு நடக்குது பாருங்க. அதை ஏடிஎம்கே கவர்மெண்ட் என்ன பண்ணுச்சுன்னா, இந்த மாதிரி ஒரு தப்பு நடக்குதுன்னு ஒருத்தர் புகார் கொடுத்த உடனே கொஞ்சமாவது புகாருக்கு மரியாதை கொடுத்து எஃப்ஐஆர் போட்டாங்க. அந்த எஃப்ஐஆர் 2020 முடியுது. 2021 2025 வரைக்கும் ஒரு எஃப்ஐஆர் இல்லை. அது என்ன சொல்ல வராருன்னா, ஒரு கடையில் கூட நம்ம 10 ரூபா எக்ஸ்ட்ரா வாங்கலை. கரெக்டாக அதான் அர்த்தம். ஆமாம். புகார் கொடுக்கன்னு சொல்லாதீங்க, கழுவி ஊற்றுறாங்க டெய்லி. ஆளாளுக்கு வீடியோ எடுத்து போடுறாங்க, திட்டுறாங்க. இந்த பொழப்பு ஏன்டா பிழைக்கிறீங்கன்னு எல்லாரும் கேட்குறாங்க. கூலி தொழிலாளி கேட்குறாரு, உங்களுக்கு வெக்கமா இல்லையா? அதெல்லாம் கேட்டு அமைதியாக இருக்காங்கன்னா அவங்க கம்ப்ளைண்ட் கொடுக்கலையா? எத்தனை பேர் கம்ப்ளைண்ட் கொடுத்தாலும் சரி இந்த கவர்மெண்ட் எடுக்கல, போன கவர்மெண்ட் தான் எடுத்துருச்சு. 41 எஃப்ஐஆர் இருக்குது. அந்த 41 எஃப்ஐஆர் ப்ரெடிகேட் அஃபென்ஸை வச்சு தான் இடி உள்ளே வருது. வந்துட்டு இடி விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்போ இந்த வழக்கு கடைசியாக எங்கே தான் போய் முடியும்? என்னவா தான் ஆகும்? கண்டிப்பாக எனக்கு தெரிஞ்சு இங்கே பார்க்குற எவிடன்ஸு மக்கள் பார்க்குற எவிடன்ஸ்லேயே தெரியுது, ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங் எவிடன்ஸ் இருக்குது. இதில் யாரும் தப்பிக்கலாம் முடியாது. சுப்ரீம் கோர்ட்டுக்கு முறையாக எல்லாம் விவரமாக சொன்னால் ஸ்டே வெக்கேட் ஆகி திருப்பி இன்வெஸ்டிகேஷன் ஸ்டார்ட் பண்ணுறது தான் வாய்ப்பு அதிகமாக இருக்குது. அப்புறம் இந்த கேஸை பற்றி சிலர் வந்து முன்வைக்கிறது இன்னொன்று என்னென்னா, அந்த கேஸ் இருக்குல்ல, இதில் வந்து 50 ரூபா வாங்குறாங்க, இதே மாதிரி தான் டாஸ்மாக்லேயும் 10 ரூபா வாங்குறாங்க. இந்த 50 ரூபா அப்போ யாருக்கு போய் சேருது? இந்த 10 ரூபா வந்து அப்போ யாருக்கு போய் சேரும்? அப்புறம் நீங்கள் எப்படி அமைச்சருக்கோ இல்லை நீங்கள் உயர் அதிகாரிகளையோ எப்படி சம்மந்தப்படுத்த முடியும் அப்படின்னு ஒரு பிணைப்பை இதில் கொண்டு வராங்க. நீங்கள் சொல்கிறது வந்து ஒரு எக்கனாமிஸ்ட் இவர் செந்தில்வேல் சொல்லியிருக்காரு நினைக்கிறேன் அந்த வார்த்தை. நான் பார்த்தேன். இது வந்து இதை ஒரு முட்டாள்தனமான வாதம் நான் இது வரைக்கும் வாழ்க்கையில் கேட்டதில்லை. சிலிண்டரை கொண்டாந்து கொடுக்குறவருக்கு வந்து நீங்களாக பார்த்து கொடுக்குறீங்க. ஒரு பேச்சுக்கு செந்தில் அவர்கிட்ட கேட்குறேன். அவர் ஒரு செந்தில் அவர் வீட்டிலேயே ஒருத்தர் கொண்டு வந்து கொடுக்க சொல்லுங்கள். 50 ரூபா கொடுக்கணும்னு சொல்லுங்கள். அது சிலிண்டர் எடுத்துகிட்டு போகிறாரா பார்க்குறேன் எடுத்துகிட்டு போகிறாரா? போவார். இல்லை சிலிண்டர் கொடுத்துட்டு தான் போவார். 50 ரூபா கேட்குறாரு, கொடுக்க முடியாதுன்றீங்க. சிலிண்டர் எடுத்துகிட்டு போயிடுவாரா? போக மாட்டார், திருப்பி போவார். என்னங்க அப்படி பண்ணுறீங்கன்னு. இங்கே நீங்கள் குவார்ட்டருக்கு 10 ரூபா கொடுக்கலன்னா தரவே மாட்டான். இந்த ஒரு அடிப்படை புரிதல் இருக்குவானே, அது மக்களாக ஆசைப்பட்டு கொடுக்குறதுக்கும் புடுங்கி வாங்குறதுக்கும். எங்கேயாவது ஒரு இடத்துலையாவது சிலிண்டருக்கு 50 ரூபா கொடுக்க மாட்டேன்னு கேட்டால் மரியாதையாக கொடு,
இல்லை சிலிண்டர் எடுத்துகிட்டு போகணும்னு சொல்ல முடியுமா? ஏன்னா சிலிண்டர் ஏ பி சி டின்னு தனிப்பட்ட முறையில் புக் ஆகி வர்றது. நீங்கள் ஒரு ஃபோன் பண்ணி, சார் நான் தான் சோன்சோ பேசுகிறேன், இந்த வீட்டிலேருந்து பேசுகிறேன், உங்கள் சிலிண்டர் வந்தது 50 ரூபா கேட்டார், முடியான்ட்டு எடுத்துகிட்டு போயிட்டார் அப்படின்னு சொன்னீங்கன்னா அடுத்த 10 நிமிஷம் ஓனரே கொண்டு விட்டு போயிடுவார். இங்கே முடியுமா? சரி சார், உங்களுடைய கருத்துக்களை ரொம்ப ஆழமாக தெரிவிச்சதுக்கு ரொம்ப நன்றி. அரசியல்ல உண்மையா என்னதான் நடக்குது தெரிஞ்சுக்க நாளை நமதே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.